அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு டிஆர்பி அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 10. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரிப்போம். இதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், தேர்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ், ஃபோர்த் வந்து மைக்ரோ ப்ராசஸர். இப்போது இந்த யூனிட் நம்பர் 10 எலக்ட்ரானிக்ஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், செகண்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், தேர்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ், ஃபோர்த் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செக்மெண்ட் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஈரோடு டிஆர்பி அகாடமியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2021 ஆன்லைன் கிளாஸஸ் என்னென்ன போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போயிட்டுருக்குங்க. கிளாஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது டவுட்ஸ் இருக்குது அல்லது என்ன கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 9790426876 ஆர் 6381669683 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் நம்பர் 10 செகண்ட் பார்ட், அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பார்ப்போம். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். நமக்கு நல்லா தெரியும் இந்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். the first generation of computer பார்த்தீங்கன்னா vacuum tube, second generation of computer பார்த்தீங்கன்னா transistor, the third generation of computer பார்த்தீங்கன்னா IC, then fourth generation of computer பார்த்தீங்கன்னா microprocessor, then fifth generation of computer பார்த்தீங்கன்னா artificial intelligence. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ மெட்டீரியல்ஸ் தான். அப்படி இந்த ஐசி டிரான்சிஸ்டருக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் பெரும் புரட்சி ஏற்படுத்தினது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதுதான் இன்னும் எஃபிஷியன்சியாக இருந்தது. இப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அதை எப்படி சொல்லுவோம், நம்ம ஆஃப் ஆம்ப் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஆஃப் ஆம்ப். அப்போ அதனுடைய ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா IC741. இப்போ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் என்ன சொல்கிறோம்? டிசி கப்புல்டு ஹை கெயின் எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். என்ன சொல்கிறோம்? an operational amplifier is a DC coupled high gain electronic voltage amplifier அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிசி அப்படிங்கிறது என்னென்னா டைரக்ட் கப்புல்டு ஹை கெயின் ஆம்ப்ளிஃபையர். அப்போது இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஒன் ஆர் மோர் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். இதில் என்ன இருக்குங்க? யூஸ்வலி ஒன் ஆர் மோர் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அதோடைய ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா IC741. அது எப்படி சொல்லுவோம்னா டிசி கப்புல்டு ஹை கெயின் எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் நம்ம சொல்லுவோம். இங்கே டிசி அப்படிங்கிறது டைரக்ட் கப்புல்டு ஹை கெயின் ஆம்ப்ளிஃபையர். இது யூஸ்வலி இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னா என்னங்க சார்? நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இங்கே பார்ப்போம். டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒன் ஆர் மோர் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் அந்த ஐசியில் இருக்கும். தென் அவுட்புட் ஸ்டேஜ் இஸ் ஜென்ரலி எ புஷ் ஆர் புல் ஆர் புஷ் புல் காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் பேர். புஷ் புல் ஆர் புல் புஷ்னு இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் பேராக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு IC741 அப்படிங்கிறது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அது என்ன சொல்லுவோம்? டிசி ஹை கெயின் எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இதில் டிசி அப்படிங்கிறது டைரக்ட் கப்புல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒன் ஆர் மோர் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். இந்த அவுட்புட் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா புஷ் புல் அப்படிங்கிற காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் பேராக இருக்கும். இதனுடைய பின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதனுடைய பின் கான்ஃபிகரேஷன் IC741 இதில் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இதில் வந்து 1 வந்து ஆஃப்செட், நல் ஆஃப்செட் அப்படி சொல்லுவோம். 8 வந்து நாட் கனெக்டட்.
இப்போ 2 3 தான் இன்புட் டெர்மினல். ஸோ 2ங்கிறது வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். ஸோ 3ங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். ஸோ 4ங்கிறது பவர் சப்ளை, நெகட்டிவ் பவர் சப்ளை. 7ங்கிறது பாசிட்டிவ் பவர் சப்ளை. ஸோ 6ங்கிறது அவுட்புட்டு. இப்போ இந்த 1 5 ஆப்செட் நல்லு, 8 வந்து நாட் கனெக்டட். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஐசி 741 தட் மீன்ஸ் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் ஆர் டிசி ஹை கெயின் எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையருக்கு 8 பின் இருக்குது. இதில் வந்து 1 5வது பின்னும் ஆப்செட் நல் நம்ம சொல்கிறோம். 8வது பின் வந்து கனெக்ட் ஆகிறது கிடையாது. அப்போது 2 3 இன்புட் டெர்மினல், 2 வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், 3 வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. அடுத்து வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வந்து 7க்கும் நெகட்டிவ் வந்து 4க்கும் கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் வந்து எங்கே எடுக்கிறோம்னா 6ல் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த ஒரு ஆஃப் ஆம்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். an operational amplifier is a complex electronic device. என்ன சொல்கிறோம்? an operational amplifier is a complex electronic device which consists of resistors, capacitor, transistors and diodes. ஸோ ஒரு ஆப் ஆம்ப் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒரு ஆப் ஆம்பில், ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். 11 ரெசிஸ்டார்ஸ் இருக்கும். எத்தனை ரெசிஸ்டார்ஸ் இருக்குங்க? 11 ரெசிஸ்டார்ஸ் இருக்கும். ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். 20 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். மறந்துடக்கூடாது, நல்லா பாருங்கள். ஒரு ஐசிங்கிறது ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சில் இருக்கக்கூடிய சின்ன சிப்பு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 11 ரெசிஸ்டார்ஸ், ஒரு கெப்பாசிட்டர்ஸ், 20 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. அப்போது திஸ் ஐசி கேன் பி யூஸ்ட் as a buffers, voltage follower, adders, amplifiers, comparators எக்ஸெட்ரா. அதனுடைய அப்ளிகேஷன் எனாமரஸ் அப்ளிகேஷன் 1 2 3லாம் கிடையாது. எனாமரஸ் அப்ளிகேஷன் அதில் சில தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். திஸ் ஐசி கேன் பி யூஸ்ட் as buffers, voltage follower, adders, amplifiers, comparators. So it is a primary building block for analog systems. என்ன சொல்கிறோம்? It is a primary building block for analog systems performing tasks like amplification, active filtering and signal transformation. Moreover இந்த digital electronicsல communication systemத்தில் நம்ம ஆஃப் ஆம்ப் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறோம் it is a primary building block for analog systems performing tasks like amplification, active filtering and signal transformation. ஸோ இன்னும் டீப்பாக பண்ணணும்னா in digital systems operational amplifier are used in the buffers, ADC analog to digital converter, digital to analog converter and regulator power supply. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். என்னென்ன மெயினாக பாருங்கள், பஃபர்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ரெகுலேட்டர் பவர் சப்ளை மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ஃபின் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். இப்போ சிம்பிள் பாருங்கள், இதுதான் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் சிம்பிள். ஸோ நான் சொல்லியிருக்கேன் 2 3 தான் இன்புட்டு. ஸோ 2ங்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட், 3ங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, ஸோ 6ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ், ஸோ 4 வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம நெகட்டிவ், 7 வந்து பாசிட்டிவ், ஸோ 1 5 ஆஃப்செட் நல். அதான் இந்த டயக்ராமில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கார்த்தி. நன்றி, வணக்கம்.